கல்வியில தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக்கும்னு சொன்னாங்க. விஷமாகும் மதிய உணவு, இடிந்து விழும் மேற்கூரை, தண்ணீர் இல்லா கழிப்பறை, இதுவே தமிழக பள்ளிகளின் அவல நிலை. இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தேர்தலில் 233 தொகுதியில் களம் காண்றாங்க தமிழக வெற்றி கழகம். ஏன் ஒரு தொகுதி என்னாச்சு அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். எடப்பாடி தொகுதியில் தாவேக்கா நிக்கலையா இல்லை பிளான் போட்டாங்களா இல்லை என்ன குளறுபடி அப்படின்றது இன்னைய செகண்ட் வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே இல்லை. ஒரு குழப்பமாகவே இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அருண்குமார் அவர் என்ன பண்ணாரு, போட்டியிடுறதா வேட்புமனு தாக்கல் செய்தாரு. இதுல டம்மி வேட்பாளர், 2ஆம் கட்ட வேட்பாளரா அவருடைய மனைவி என்ன பண்ணாரு, பேர் சேர்த்தாரு. சோ வேட்புமனு பரிசீலனை அப்படின்னு நடக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, போகலையாங்க. உள்ள போனவரு வெளியே வரவே இல்லையா. அவரு மனு ஃபுல்லாவே ரிஜெக்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் மினிட்ல யாருமே டம்மி வேட்பாளர் கூட நிக்க முடியல அப்படின்னு தான் பார்க்குறது. டோட்டலா எடப்பாடி தொகுதியில தாவேக்கா நிக்கல அப்படின்ற ஒரு பெரும் குழப்பம் இருந்தது. இதனால வெளியே வெயிட் பண்ணியிருந்த தாவேக்கா வேட்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. என்னப்பா உள்ள போனவர் வெளியே வரல, ஒருவேளை அப்படியே தப்பிச்சு போயிட்டாரா, இல்ல அவரை விலைக்கு வாங்கிட்டாங்களா, இல்ல அவரை யாரனா கடத்திட்டாங்களா, என்னதான் ஆச்சு அப்படின்னு வெளியே தெரியாம நிர்வாகிகள் ரொம்ப குழப்படித்து இருந்தாங்க. இதனால பல கட்ட போராட்டங்களை வெளியிலே எடுத்தாங்க. அதுக்கப்புறம் காவல்துறை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணிட்டாங்க, அனுப்பிவிட்டாங்க. இது வரைக்கும் அந்த தாவேக்கா வேட்பாளர் அருண்குமாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி எங்க கட்சி வேட்பாளரை விலைக்கு வாங்கிட்டாரு. அந்த அருண்குமார் தாவேக்காவில கருப்பு ஆடா இருந்திருக்கிறாரு. சோ எங்க கூட இருந்துகிட்டு எங்களுக்கு எதிராகவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா வேலை செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஆதவர்ஜுனா ஒரே போடா போடுறாரு. இந்த விஷயத்த இங்க இருக்கிறவங்க, அதாவது அதிமுகவில் இருக்கிறவங்க ஒருத்தர் கூட என்ன பண்ணல, எதிர்த்து பதிலடி கொடுக்கவே இல்லை. ஏன்னா ஒருவேளை இதெல்லாம் நடந்து இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் எல்லார்கிட்டையும் இருந்தது. இது ஒரு வகையில பார்க்கும் பொழுது இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கூட பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமியும் சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இப்போ எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கணும், அதே போல விஜயம் ஜெயிக்கணும் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி பெரம்பூர் தொகுதியில பாமகவுக்கு ஒதுக்குனாரு. இங்க எடப்பாடி தொகுதியில தன்னுடைய வேட்பாளரை அவர் என்ன பண்ணல, ஆதரிக்கல அப்படின்னு பேசப்படுது. ஸோ இப்படியா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கும் பொழுது திடுதிடுப்புடு குறுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விஜய் அவர் நின்னுட்டாரு. ஸோ விஷயங்கள் இப்படியா போயிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற தாவேக்கா வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் கூட்டி என்னப்பா பண்றது, இந்த தேர்தலில் இந்த தொகுதியில இந்த வருடம் நம்மளால தேர்தல் போட்டியிட முடியலையே, என்ன செய்யலாம், நம்மளுடைய யாருக்கு ஓட்டு போடுறது, தலைமையிலிருந்து ஒரு முடிவு வரல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொகுதியில சேலம் மாவட்டத்துல எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடலாம் எடப்பாடி தொகுதியில அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் நடந்திருக்கு. சோ இதுல ஒரு முடிவெட்டு இருக்கு, நோட்டாவுக்கு போடலாம், திமுகவுக்கும் போட வேண்டாம், அதிமுகவுக்கும் போட வேண்டாம், வேற யாருக்கும் போட வேண்டாம், நோட்டாவுக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடப்பாடி தொகுதியில இருக்கிற தாவேக்கா வேட்பாளர்கள் எல்லாருமே என்ன பண்ணிருக்காங்க, முடிவெடுத்திருக்காங்க. சோ இப்படி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவங்களுக்குள்ள டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற டாக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் நோட்டாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நடுவுல ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, திடீர்னு கட்டையை போட்டிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன ட்வீட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேம்குமார் இவர் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கிறாரு. இவர் சுயேட்சையா டிவி சின்னத்துல நிக்கிறார். இந்த டிவி சின்னத்துக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எடப்பாடி தொகுதிக்கு வருது. வந்த உடனே எல்லாருக்குமே சில மனசு கஷ்டமும் இருக்கு, ஒரு சிலருக்கு இது சந்தோஷமாவும் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரேம்குமார் அவர்கள் அதிருப்தியினால என்ன பண்ணாரு, தாவேக்கால இருந்து வெளியே வந்தாரு. இவர் ரசிகர் மன்ற மக்கள் இயக்கமா இருக்கும் பொழுதே அதுல பயணிச்சிருந்தவர் தான். சோ தாவேக்கா அப்படின்னு ஒரு கட்சி உருவாகும்போது இவர் எந்த அளவுக்கு என்ன பண்ணாரு, போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சித்தாரு. அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னும் போது தான் இந்த தேர்தலில் சுயேட்சையா என்ன பண்றாரு, வேட்பாளரா என்ன பண்றாரு, களம் காண்கிறார். சோ இப்படி இருக்கும் பொழுது பலர் அங்க இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, இதை பிரேம்குமாருக்கு பலரும் என்ன பண்ணிருக்காங்க, எதிர்த்து அரசியல் செஞ்சிருக்கிறாங்க, ஆதரவா இருந்திருக்கிறாங்க. சோ தலைமையில இருந்து ஒரு முடிவு வந்துருச்சு, இந்த முடிவை ஆதரிக்கிறதா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் அங்க இருக்கிற நிர்வாகிகள் மத்தியில பெரும் சலசலப்பு ஏற்படுத்திருக்கு. என்னதான் இருந்தாலும் விஜய் சொல்லி இருக்கிறாருப்பா, அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு டிவி சின்னத்துக்கு ஆதரவு கொடுத்துருவோம், எதுக்கு நம்ம ஓட்டை வேஸ்டா நோட்டாவுக்கு போடணும், டிவி சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷனும் நடந்திருக்குது. சோ விஜய் அவர்கள் அதிரடி
அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு. இது இப்போ எடப்பாடிக்கு ஆபத்தா இருக்குமா, எடப்பாடிக்கு ஒரு தடையா இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. இது எல்லாமே ஒரு செட்டப் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் பேசிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எடப்பாடி தொகுதியை கொஞ்சம் மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு தான் பேசப்பட்டது. ஏன்னா தாவேகாவினர் இங்க யாரை எதிர்த்து போட மாட்டாங்க அப்படின்னு பேசப்பட்டாலும் இப்ப திடுப்புன்னு பிரேம்குமார் அவர்களை ஆதரிச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் வர்றதை தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தடார்னு ஒரு முடிவு எடுத்ததுனால அங்க லோக்கல் இருக்கிற பாலிடிக்ஸ்ல ஒரு அசைவு உண்டாயிருக்கு. ஏன்னா பிரேம்குமாரை எதிர்த்து அரசியல் செய்தவர்களும் உண்டு. பிரேம்குமாரனால நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, வெளியே போயிருக்கிறாங்க, ஆதரவு பெற்றிருக்கிறாங்க. சோ இப்படி இருக்கும்போது இவருக்கு ஆதரவு தெரிவிக்கலாமே அப்படின்னு ஒரு சாராரும், இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாராரும் கொஞ்சம் சலசலப்பு போனதுனால இது எடப்பாடி பழனிசாமிக்கு சில வாய்ப்புகளை உண்டாக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இது ஒரு சில செட்டப் நாடகம் அப்படின்னு தான் பலரும் சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குறித்து ஆதவர்ஜனா ஒரு கருத்து சொன்னாரு. எங்க கட்சி வேட்பாளரை இவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு. ஒருவேளை அவர் விலை கொடுத்து வாங்கிட்டாரா இல்ல இவரா விலை போயிட்டாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் விஜய்க்கு அவர்களுக்கு இருந்திருந்தா டைரக்டா எடப்பாடி தொகுதியிலே போயிட்டு என்ன பண்ணிருக்கலாம், பிரச்சாரங்கள் மாதிரி பண்ணிருக்கலாம். அந்த சுயேட்சை வேட்பாளருக்கு நேரடியா போயிட்டு என்ன பண்ணா ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். இது என்னன்னா ஒரு கண் துடைப்பு நாடகம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க வைக்கிறதுக்கு இங்க முயல்கிறாங்களா அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. என்னதான் எடுத்துக்கங்களேன், அரசியல் வந்துட்டா இங்க பல மாற்றங்கள் இருக்கு, தேர்தல் வந்துட்டா சில டீலிங்கும் போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான இருக்கு. எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்றத நீங்க என்ன நினைக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.